மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்க வேண்டுமென்றால் சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவையை சுமக்காத எவரும் கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்க முடியாது என்கிறார். சிலுவை இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக கிறிஸ்துவின் அருளை பெற முடியாது. சிலுவை இல்லாமல் கிறிஸ்து இல்லை, சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவும் இல்லை. ஆகவே சிலுவை நம்முடைய அன்றாட வாழ்விலே ஒரு அங்கமாக இருக்கிறது. அந்த சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது கிறிஸ்துவின் சீடர்களாக நாம் மாறுகின்றோம். ஒருவேளை சிலுவையை நாம் நிராகரிக்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் சீடர்களாக நம்மால் இருக்க முடியாது என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். சிலுவை இங்கு இரண்டு விதமாக பாவிக்கப்படுகிறது. முதலாவதாக, நாம் செய்கின்ற தனிப்பட்ட முறையிலே செய்கின்ற செயல்பாட்டின் மூலமாக வருகின்ற சிலுவை. என்னுடைய பலவீனத்தினால் நான் விழுகின்ற பொழுதெல்லாம் வருகின்ற சிலுவை இருக்கிறதை, அந்த சிலுவையை சுமப்பதனால் நமக்கு அருள் கிடைக்குமா என்றால் அது கேள்விதான். ஆனால் கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் வார்த்தையின் பொருட்டு, கிறிஸ்துவின் சீடராய் இருப்பதின் பொருட்டு வருகின்றதே சிலுவை. அந்த சிலுவையை நாம் சுமக்க முன் வர வேண்டும். எடுத்துக்காட்டாக, குடும்பங்களிலே பிரச்சனைகள் நிகழத்தான் செய்யும். சில நேரங்களிலே நீ உன்னுடைய அண்ணன் வீட்டோடு பேசக்கூடாது என்று கணவர் சொல்கிறார் என்றால் அதை மீறி நீங்கள் பேசுகிறீர்கள், அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள். இதனால் உங்கள் குடும்பங்களில் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை தான் சிலுவையாக இருக்கிறது. இந்த சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இது போன்ற சிலுவைகளை ஏற்று சுமக்க வேண்டும். அவ்வாறு ஏற்று சுமக்குகின்ற பொழுதுதான் நாம் கனி கொடுக்க இயல முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிலுவையை சுமக்காமல் நம்மால் கனி கொடுக்க இயலாது. நாம் எப்பொழுதெல்லாம் சிலுவையை சுமக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது நம்மால் கனி கொடுக்க இயலும். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்திலே அதைத்தான் வாசிக்கின்றோம். என்னோடு இணைந்திருந்தால் உங்களால் கனி கொடுக்க இயலும், என்னோடு இணைந்திராவிடில் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்கிறார். ஆகவே சிலுவையை சுமக்காமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. கிறிஸ்துவின் சீடராய் இருக்க முடியாது, கிறிஸ்துவின் அப்போஸ்தலராய் இருக்க முடியாது, கிறிஸ்துவின் முகமாய் இருக்க முடியாது, கிறிஸ்துவின் வார்த்தையாய் நம்முடைய வார்த்தை இருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவை போல மன உறுதி கொண்டு கடவுளின் திருவுள்ளத்தை என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றுவேன், அதன் பொருட்டு வரக்கூடிய சிலுவைகளை நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்வேன் என்று கிறிஸ்து எவ்வாறு ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் தந்தையாம் இறைவன் கிறிஸ்துவுக்கு மிகப்பெரிய ஒரு மகிமையை கொடுத்தார். அதுபோல நாமும் கிறிஸ்துவினால் மகிமைப்படுத்தப்படுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதை முதல் செய்தியாக நமக்கு இன்றைய நாளிலே கிறிஸ்து தருகின்றார். இரண்டாவதாக, சின்னஞ்சிறியோருக்கு செய்வதையெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் என்று கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. சின்னஞ்சிறியவர்கள் என்றால் எளியோர்கள், இயலாதவர்கள், முடக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், இவர்கள்தான் சின்னஞ்சிறியோர். இவர்களால் எதையும் திருப்பி செய்ய இயலாது. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நம்முடைய உதவிகளை, நம்முடைய பணிகளை செய்வோம் என்றால் அது கிறிஸ்துவுக்கே செய்ததாக கிறிஸ்துவே அறிக்கையிடுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கு உதவி செய்கிறோம், எவருக்கு பணி செய்கிறோம் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடியவர்கள்
சிலுவையை சுமக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள், சின்ன சிறியோர்களுக்கு உதவியும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது கொண்டு வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.